சத்யா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காளோ? சத்யாம்மா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியோ? ஆமாம்மா, கொஞ்சம் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். மாதிரி இப்போ ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணியாச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாட்டி பார்த்துருவேன். தமிழ் பரீட்சைக்காட்டி இப்படி மகன் படிக்க? ஏம்மா, எல்லா பரீட்சைக்கும் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணணுமா? மாதிரி ஏதாவது ஒன்று தப்பாயிட்டுன்னா நமக்கு 1 மார்க்கு 2 மார்க்குன்னு போயிடும்ல. சரி மக்களே, 12:30 மணி ஆகுது. நீ போய் படுத்துக்கோப்போ. காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். முடிஞ்சிட்டுமா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். நீ போய் படுத்துக்கோ. நான் ஒரு உறக்கம் போட்டு எந்திரிச்சாச்சுட்டி. எந்திரிச்சு பார்க்கும்போது ஒன்றை காணும். அப்போ நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கே, இல்லை சோஃபாலே படுத்து உறங்கிட்டு என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ படி மக்களே, நான் இங்கே இருக்கேன். ஏம்மா எதுக்குமா, நீ போய் படுத்துக்கோப்போ. நான் ஒரு 10 நிமிஷம் இப்போ வந்துடுவேன். முடிஞ்சிட்டு. அப்படியா? சரி, உனக்கு இங்கே தனியாக இருக்க பயம் ஒன்றும் இல்லைல்ல? எதுக்குமா பயம்? எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் படுத்துக்கோப்போ. சரி, அப்போ படிச்சுட்டு சீக்கிரம் வாங்கினா ரொம்ப லேட் ஆக்கிடாத. மாதிரி காலையில் பரீட்சைக்கு போகும்போது ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தான் சரி வரும். அதனால் சீக்கிரம் வந்துடு.